நான் இப்படி திரும்ப பண்ணலாம் அண்ணனுக்கு காத்துக்கணும் எங்கேயும் போயிடாது அண்ணே ராஜா சேர்ந்தோ சூப்பரா இருக்கும் டீ சாப்பிட்டேனா சாப்பிட ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பேக் வாங்க ஆனால் நான் 3 வருஷம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு வேற ஒரு ஆஃபீஸ் சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் 2 பெட்ரூம் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம். அது எப்படியோ சக்ஸஸ் நிறைய விஷயம் நான் கற்றுக்க நினச்சேன். ஆனால் உள்ளே வரும்போது தெரியும் சக்கரத்தில் தலைவர் மேலாக நான் ரொம்ப நினச்சேன் அவங்க கிட்டலாம் நெருங்க முடியாது. தொழிலாளி நான் இன்னைக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில கடந்த 4 வருடங்களாக உள்ள வந்து இன்னைக்கு எனக்கு பல விஷயங்களை நுணுக்கமாக பல விஷயங்களை இன்னும் நம்மளுடைய அகில இந்திய தலைவர்கிட்ட நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையான விஷயங்களை இன்னும் நான் உணரல. என்ன தினசரி அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொன்னா எங்க அப்பா என்ன சின்ன வயசுல நான் சலூன் கடைக்கு காலையில 5 மணிக்கு எழுதுகிறேன். எங்க அப்பா என்ன வந்து பயங்கரமா திட்டுவாரு. அவர் திட்டினா மட்டும் தான் நான் எழுந்து பண்ணேன். அது வரைக்கும் நல்லா தூங்குவேன். அது போல நம்முடைய தலைவர் திரு கண்ணன் அவர் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நாள்ல ஒவ்வொரு நாளும் வழிகாட்டியாக இருந்து ஏன்னா அதை திட்டி இதை நீ சரி பண்ணி சிற்பம் மாதிரி செதுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் கண்ணன். இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை தான் நான் இப்போ இவருக்கு சொல்லித்தரேன். இவரு இன்னொரு 4 பேருக்கு சொல்லித்தரணும். ஏன்னா நாம முதல்ல நல்லா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அதாவது எப்படி சொல்றது ஒருத்தர் 10 பேர் உருவாக்கணும், 10 பேர் 100 பேர் உருவாக்கணும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி சுயமனித ஒழுக்கம் என்பது தலைவர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தொழில் அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழில் என்பது பார்த்தீங்கன்னா உடனே தப்பு செய்யக்கூடியது. ஏன்னா இந்த பணம் என்பது பார்த்தீங்கன்னா அதிகமாக புழங்கக்கூடியது. அன்பு சகோதரர்களோ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இல்லை எல்லாருக்கும் தான் நான் சொல்ல வரேன். பணம் என்பது 2வது. நமக்கான ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அந்த அடையாளத்தை எந்த இடத்தையும் தப்பு செய்யாமல் சுய ஒழுக்கத்தோடு இருந்து நம்ம முழுக்க ஏதாவது ஒரு வகையில் தலைவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு 2 ரூபாய் வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்கும் ஒரு 5 ரூபாய் குடும்பத்துக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 3 ரூபாய் நாம சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் என்பது இன்னும் வாழையடி வாழையாக இன்னும் பெரிய அளவில் இன்னும் சிறப்பாக வளரணும். இங்கே வந்திருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் தான் நான் தொலைபேசியில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு யாருக்கும் நம்ம நேரடியாக போய் நோட்டீஸ் கொடுக்கல. இந்த சங்கத்தை நேசிக்கிறீங்க, இந்த தொழிலை நேசிக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த 20 பேர் 40 பேருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு புனிதமான ஒரு தொழில். இதை நாம சுய ஒழுக்கத்தோடு ஒரு சிறப்பான நம்ம செஞ்சா நிச்சயமா ஒரு சாதாரண பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம். ஆனா நம்மளுடைய சுய ஒழுக்கம் இல்லைன்னா கோடீஸ்வரர் கூட கரையில வந்துடலாம் அப்படின்னு தொழில். ஏன்னா கண்டிப்பா இந்த சங்கம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதை தாண்டி நம்ம சுயமனிதோட இந்த சிறப்பான இந்த அலுவலகத்தின் மூலியமாக
நிறைய சம்பாதிச்சு நல்ல அடுத்த கட்டத்துக்கு வரணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும். இந்த சிறப்பான நிகழ்வுகளை நீங்களாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு வாழும். நாம் முதல்ல வாழ்வோம், நம்மோடு இருப்பவர்களை வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி அவர்கள் வாரத்துக்கு முழுக்க முழுக்க அந்த சங்கத்துக்கு முதல் சப்போர்ட் யாருன்னா பின்னாடி இருக்காரு பின்னாடியே முதல்ல அறிமுகம் ராஜா சார் மூலமா கண்ணன் சார் அறிமுகம். வருக வருக அலுவலகம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நானும் வந்திருக்கிறேன், எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் மனசார வாழ்த்துதான், யாரும் குறையாக வாழ்த்துருக்காங்க. ஆனால் இந்த அலுவலகத்துக்கு ஒரு ஸ்டாஃப் அரவணைப்பு ரொம்ப தேவை. வந்தவங்களுக்கு ஒரு சம்பளம் உட்கார வச்சுன்னா அப்படி கேட்டு நான் எப்போதுமே இந்த அலுவலகம் திறக்கிறது வந்து நான் திறந்து வைக்கிறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிறைய திறக்கிறோமா, அவங்க மூடும் போது அந்த யாருக்கு அந்த சொல்லு வரும், திறக்கிறவங்களுக்கு தான் அது சொல்லு வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பெருசாக தான் அதை திறந்து வச்சுருக்கிறாங்க. அலுவலகம் பெருசாக வளர்கிறதுக்கும் அது அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு ரத்தனம் டாட்டா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே பகுதியை சார்ந்த சரவணபவன் ஹோட்டல் ஓனர் அவரே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கடினமான உழைப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. சாமியை வணங்கினா கூட கடினமான உழைப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த சங்கம் இன்னொரு இடத்துல சொந்த இடமா வாங்கி நீங்கள் படிப்படியாக மேலே போகணும். அவங்க பெருசாக போகிறாங்க, நம்ம இப்படி போனோம் அப்படின்னா நிதானமாக போங்க. நமக்கு சொந்த இடம் வாங்கி உள்ளே போகிறதுக்கு 20 வருஷம் தேவைப்படுது. அதனால் வந்து இருக்கிற இடத்த நீங்கள் பண்ணுங்க. இந்த இடம்லாம் நல்ல ஒரு அற்புதமான இடம். ஒரு மாதத்துக்கு நமக்கு என்ன தேவையோ வாடகைக்கு போகிறதுக்கு உண்டானதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ 18,000 சொன்னீங்களா, எல்லாம் சேர்த்து ஒரு ஷாப்பு எல்லாம் சேர்த்தா ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அந்த 30,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு என்ன சம்பாதிக்கணும் அப்படின்றத பாருங்க. கேட்டுக்கொண்டு இந்த மனதார வாழ்த்துறோம். ஃப்ரெண்ட் தான் இங்கே வாமா, இவங்க தான் நம்மளை எல்லாரையும் டெல்லிக்கு கூட்டு போனாங்க. தெரியாது இல்லையா, 2 டீமாக வந்து என்னால் தெரியாது. இந்த முறையும் மலேசியாவுக்கு அவங்க தான் கூட்டு போகிறாங்க. இன்னொன்று வந்து ஆதின்றவர் கூட்டு போகிறாங்க. 2 டீமாக போட்டிருக்கிறோம். ஆல்ரெடியாக ஃப்ளைட்டுக்கு நாங்கள் 3 லட்ச ரூபா பணம் நம்ம அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம எல்லாரும் மலேசியா கண்டிப்பா போலாம். ஒரு ஆளுக்கு வந்து 52,000 ரூபா வந்து அவங்க வச்சு என்ன சொல்றோம், மாசம் மாசம் ஒரு 5,000 ரூபாய் கட்டுங்க. திட்டமிடலைன்னா நம்ம குடும்பமே பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியாது. நம்ம பொண்ணு பெருசா கல்யாணம் பண்ணணும்னா திட்டமிடணும். அப்போ பொருளாதாரம் வேணும், அதுக்கு உண்டான கட்டமைப்பு ஃபஸ்ட்டு வளர்ப்பீங்க. 5,000 ரூபாய் கட்ட முடியாதவங்க எப்படி 52,000 ரூபாய் கட்டுவீங்க? எப்படி கை செலவு கேட்க அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம் அப்படின்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பணத்தில் அவங்க நம்ம 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாமல் பட்டுன்னு கனவு காண்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்றைய பொழுதில் ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுகிறேன். நம்ம இருந்த இடம் சொந்த இடம் அலுவலகம், அது பக்கத்துலேயே இன்னொன்று 25 லட்ச ரூபாயில் இடம் வாங்கியிருக்கிறோம். 20 லட்ச ரூபா பணம் கட்டிக்கிறோம். இன்னும் 5 லட்ச ரூபா தான் கட்ட வேண்டியது இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2,4 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரும் அப்படின்னு ஒரு காலையில் ஒரு பதிவு போட்டேங்க. நான் பதிவு போடுகின்ற நேரம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 6:15 மணிக்கு தான் பதிவு போட்டேன். 6:25க்கு இன்னொருத்தர் எனக்கு பதிவு போடுறாரு, 2.5 லட்ச ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பதிவை கேட்டீங்களா? அனைத்து மாவட்ட குரூப்பில் இப்போ எவ்வளோ பேர் இருக்கீங்க? மாவட்ட குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
ஒரு விஷயம் தள்ளி விட்டு போறதுனால நம்ம முன்னுக்கு வந்துட முடியாது. ஒரு மேடை பேச்சாளர் பேசுறாங்கன்னா அதோடைய பேச்சு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் ஒரு பதிவை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் 2 லட்சம் ரூபாய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவை மொத்தமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அளவில்லாத உடைச்சி இன்னும் வரைக்கணும் அப்படின்னு தென்படுத்துகின்ற பதிவில் இன்னும் 4 லட்சம் ரூபாய் அந்த இடம் வாங்க அதுக்கு அந்த 4 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று என் மாப்பிள்ளை 1 லட்சம், இன்னொன்று RRR 2வது, 3வது மனோகர், 4வது முருகவேல். நான் நினச்ச என் மனசுக்குள்ளே நினச்ச அந்த 4 பேரில் இங்கே 2 பேர் வந்திருக்காரு. மனோகரும் இங்கே வந்திருக்கிறாரு, முருகவேலும் வந்திருக்கிறாரு. இன்னும் 2 பேர் வராங்க. அதே போல் நான் வந்து போன் மூலியமாக கேட்டேன்னா என்னால் 1 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் எனக்கு 1 கோடி ரூபாய் நமக்கு தேவையானா தேவை. ஆனால் கேட்டால் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன வேணும்? மனிதனுக்கு ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம தொழிலுக்கு ரொம்ப நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல கடன் வாங்குறது நிப்பாட்டுங்க. கடனை வாங்கிட்டு அந்த போனை எடுக்காம இருக்கிறீங்க பாருங்க, அதை எடுத்து பதில் சொல்லுங்க. போன் எடுக்கலைன்னா அவன் வீட்டாண்ட வந்துருக்கான். இந்த நேரத்தில் ஏன் நம்ம சொல்றோம்னா, நேற்று ராஜாகர் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப பார்த்து மின்னல் வேகத்தில் போகிறேன், எங்கன்னா இச்சிக்கெல்லாம் உள்ள போகிறேன். வளர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இடம் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நிறைய பேரை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். 20 வருஷம் 22 வருஷம் உழைப்ப நான் 4 நாளில் ஜெயிலுக்கு போய் கெட்ட கிடையாது. நான் நல்லதுக்காக போனேன். ஆனால் இந்த உலகம், இந்த சமுதாயம் என்னை பார்க்குற பார்வை, மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பார்க்குற பார்வை எல்லாம் தவறாது. அவன் ஸ்பெக்டர் மாதிரி ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போகலாம். ஆனால் நான் 4 நாள் மக்களுக்காக ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதனால் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக பயணிங்க. வரப்போகிற தேர்தல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிங்க. அடிதடி, இந்த ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் வேணாம். அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்கள் குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ பேசும். நீங்கள் எல்லாம் கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், தலைவர் பேசுவார், வெயிலில் நிற்கணும். இதுக்கு தான் நீங்கள். அதானே உண்மை, இதுதானே உண்மை. யாராவது சிட்டியில் எனக்கு இதில் சீட்டு கொடுத்துருவாங்க. மனைவி 3 வருஷம் டெல்லி ட்ரிப் நல்லபடியாக பண்ணதால கண்ணன் சார் அடுத்த மலேசியா ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னோடியாக 3 லட்சம் ரூபாய் ஃப்ளைட்டுக்கு பணம் கட்டினாங்க. 500 பேருக்கு சொல்லி 200 பேருக்கான முன்பணமும் கட்டியாச்சு போயிடும். கேபி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒர்க்ஸ் ஓப்பனிங் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்களும் யாரையாவது ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கண்ணன் சார் உதவியாக இருப்பாங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா நிச்சயமா யார் இது மாதிரி அலுவலகம் திறந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இதே மாதிரி நானும் மின்னது பண்ணுவேன். ஏன்னா பாலாஜி மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அடுத்த கிட்ட நம்ம வரணுன்றது ஆசை. நிச்சயமா எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி.